இந்த ஊத்தங்கரை விவகாரத்துல வசமா ஒரு வீடியோ வந்து மாட்டியிருக்கு. அந்த வீடியோ வந்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. விஜய் வந்து ஊத்தங்கரை எம்எல்ஏவாக யாரை நிறுத்தினார் அப்படிங்கிறது குறித்து தெளிவான விளக்கங்கள் கிடைச்சிருக்கு. ஊத்தங்கரை தனி தொகுதி திரு பி குமரவேல் இளைஞரணி இணை அமைப்பாளர். அவர் நிறுத்தினது ஒரு ஆள, தாவேகா சார்பா அவர் நிறுத்தின ஒரு கேண்டிடேட் வேற, தாவேகா சார்பா அங்க தேர்தல்ல நின்னது வேற ஆளா இருக்கு. நான் முதல்ல நினைச்சேன் இது பெரிய ஆள் மாறாட்டம் போல இருக்கு. இவர் ஒருத்தரை கட்டி பிடிக்கிறார் ஸ்டேஜ்ல நின்னு. அந்த வீடியோ அப்படியே இருக்கு. ஸ்டேஜ்ல கட்டி பிடிக்கிறாரு, முத்தம் கொடுக்குறாரு, இவர் தான் கேண்டிடேட்னு சொல்றாரு, எல்லாமே இருக்கு. ஆனா ரிசல்ட் வேற மாரி வந்திருக்கு. இன்னைக்கு அந்த ஊத்தங்கரை எம்எல்ஏ மையமாக வச்சு ஒரு மிகப்பெரிய கான்ஸ்பிரசி வந்து உருவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 8 பேர் நினைக்கிறது வரைக்கும் முதல்ல அது என்னங்கிறத சொல்லிடுவோம். அரெஸ்ட் பண்ற அளவுக்கு போயிருச்சு. முதல்ல ஊத்தங்கரை விவகாரம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆமா, ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா. இப்ப அவர் தான் எம்எல்ஏ, தாவேகா எம்எல்ஏ. ஆமா. அவர் என்ன புகார் கொடுத்துருக்கிறாரு போலீஸ்ல அப்படின்னா, என்ன வந்து ஒருத்தர் வந்து பேசினார், எனக்கு வாட்ஸ்அப்ல ஃபோன் பண்ணார். என்ன அப்படின்னா 23ஆம் தேதி ஃபோன் பண்ணார் வாட்ஸ்அப்ல. ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் வந்திருக்கு, 35 கோடி ரூபா சொல்கிறாங்க, வந்து சபாநாயகருக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வருவாங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த தீர்மானம், நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அந்த தீர்மானத்தை ஆதரித்து வாக்களிக்கணும். ஓட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு 35 crores அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே வந்து திருப்பி அவர் வந்து 2-3 முறை வாட்ஸ்அப்பில் வராரு. திருப்பி வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்ககிட்ட பேசினதை மட்டும் நீங்கள் வெளியில் சொன்னீங்கன்னா கொலை பண்ணிடுவோம். கொலை மட்டும் இல்லை, குடும்பமே இருக்க முடியாது இருக்காது அப்படின்னு மிரட்டுறார். ஒரு எம்எல்ஏவை, ஆளுங்கட்சி எம்எல்ஏவை ஒருத்தர் சும்மா ரேண்டமா ஒருத்தர் வந்து வாட்ஸ்அப்ல ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏவை மிரட்டுறாரு. ஆமா, அவரு இது நம்பிக்கை வந்து ஆமா. போலீஸோடைய எஃப்ஐஆர்ல இருக்கு. ஆமா. சரிங்களா, உங்க குடும்பமே இருக்க முடியாதுன்னு மிரட்டதாக போலீஸ் எஃப்ஐஆர்ல இருக்கு. அப்போ இது பண்ணவர் யார், கால் பண்ணவர் யாருன்னா ஐபிடிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம் நடத்துறவர். அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் அவர் தான் வந்து திருநாவுக்கரசு. அவரை தான் முதல்ல அரெஸ்ட் பண்ணாங்க இந்த விஷயத்துல. அவருக்கு பிறகு அடுத்தடுத்து நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணி கடைசியில் இந்த எஃப்ஐஆரில் செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக் குமார் அவரை சேர்த்துருக்குறாங்க. ஸோ செந்தில் பாலாஜியையும் இதில் சேர்க்கணும் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. செந்தில் பாலாஜியோடைய உத்தரவின் பேரில் தான் இவர் காலே பண்ணார். அதாவது திருநாவுக்கரசு கால் பண்ணதே செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பியும் அவங்க கொடுத்த அட்வைஸின் பேரில் தான் இவர் கால் பண்ணி இந்த ஊத்தங்கரை எம்எல்ஏவை மிரட்டினார் அப்படிங்கிறது கேஸு. 35 கோடி ரூபாய்க்கு எம்எல்ஏவை விலைக்கு வாங்கி தாவேக ஆட்சியை கவிழ்ப்பதற்கு திட்டமிட்டார்கள். அடுத்த அப்டேட் அதில் ஒன்று வந்துச்சு வேக்கு. சென்னையில் கிண்டியில் ஒரு தனியார் ஹோட்டலில் வச்சு கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து 180 கோடி ரூபாய் கொடுத்து தாவேகா எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கி தாவேகா ஆட்சியை கலைப்பதற்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதில் சந்தேகப்பட்ட நபர்களை கைது செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அதனுடைய ஒரு அப்டேட்டட் வெர்ஷனாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஊத்தங்கரை எம்எல்ஏவுக்கு தனிப்பட்ட முறையில் 35 கோடி கொடுத்து சபாநாயகருக்கு எதிராக வாக்கு போட சொன்ன மாதிரி ஒரு நரேஷன். இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்த ஆட்சியவே கலைக்கிறதுக்காக, அந்த ஆட்சியை கலைக்கிறதுக்காக இன்னொரு பக்கம் நரேஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. மூணாவது என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பியை கைது பண்றதுக்கான வேலைகள் நடக்குது. அதே போல செந்தில் பாலாஜியுமே கைது பண்றதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி தலைமறைவாக இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸை போட்டிருக்காங்க. ஸோ அடிப்படையில் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த ஊத்தங்கரை எம்எல்ஏ விலைக்கு வாங்குறதுக்காக பணம் பட்டுவாடாக்கள் நடவதற்கான முயற்சிகள் நடந்திருக்கு. அதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜியும் அவர் தம்பியும் வழக்கு பதியப்பட்டு கைது பண்ற ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு. இதை அப்படியே தூக்கி ஒரு ஓரமா வச்சிருவோம். இந்த ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாவுக்கு அட்டெம்ப்ட் அப்படியே வச்சிருவோம். முதல்ல அந்த ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா யாரு? இங்கதான் விஷயமே இருக்கு. இதுல ஒரு பெரிய மேட்ரு பின்னாடி இருக்குது. முதல்ல வந்து இந்த 234 எம்எல்ஏக்களையும் ஒரே மேடையில வச்சு விஜய் அறிவிச்சார். ஆமா. அப்போ விஜய் ஊத்தங்கரை தொகுதிக்கு அறிவிச்ச எம்எல்ஏவினுடைய பெயர் வந்து குமரவேலை கூப்பிட்டு அவர் வந்து போஸ் எல்லாம் கொடுத்தாரு, எல்லாம் பண்ணாரு நீங்க சொன்ன மாதிரி. ஆமா, குமரவேல் வந்தப்ப ரொம்ப வரவேற்றாரு. குமரவேல் கிட்ட போய் போட்டோ எடுத்தாரு. எல்லாமே இருக்கு. எல்லாம் முடிஞ்சு அவர்கிட்ட அந்த பி ஃபார்ம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது கொடுத்ததை கொஞ்ச நாள் கழிச்சு குமரவேல் வந்து டிவியில் பேட்டி கொடுக்குறாரு. என்ன பேட்டி கொடுக்குறாருன்னா, அந்த பி ஃபார்மை வந்து என்கிட்ட கொடுத்தாங்க, தளபதி கிட்டேருந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்கும்போதே வந்து இன்னொரு மாவட்ட பொறுப்பாளர் வந்து கொஞ்ச நாளில் என்கிட்ட பிடிங்கிட்டார். அந்த பி ஃபார்மே பிடிங்கிட்டு போயிட்டார். பிடிங்கிட்டாரு. திடீர்னு ஒரு நாள் நான் பார்க்குறேன், எல்லாரும் ஸ்டேட்டஸ் வச்சுருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, வேட்பாளர் ஊத்தங்கரை வேட்பாளர்னு சொல்லிட்டு ஒருத்தரை வந்து காட்டுறாங்க. அவர் நம்ம கட்சியே கிடையாது. அவர் யாருன்னா அதிமுக கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர். ஆமா, குறிப்பிட்ட அணியினுடைய பிரிவு பொறுப்பாளர்.
அதிமுக மாவட்ட பொறுப்பாளரை கூப்பிட்டு வந்து நம்ம கட்சி வேட்பாளருங்கிறாங்க, என்னடா இதுன்னு எனக்கு ஒரே ஷாக்கு அப்படின்னு அவர் பேட்டி கொடுக்குறாரு. அவருக்கு எப்படி இருக்கும்? நாம தான் நிக்க போறோம். நாம தான் ஜெயிக்க போறோம்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம். ஜெயிக்க போறோம்னு நினைக்கிறாரோ இல்லையோ, இந்த தொகுதியில நாம தான் எம்எல்ஏ கேண்டிடேட்னு அவர் நினைச்சிட்டு இருக்கும்போது, அவங்க கட்சியை சார்ந்த ஆட்கள் வாட்ஸ்அப் குழுக்கள்ல ஸ்டேட்டஸா அதிமுகவை சார்ந்த ஒருத்தரை கொண்டு வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்னு வைக்கிறாங்க. ஊத்தங்கரை வேட்பாளருக்கே அவர் வேட்பாளராக இருந்து மாற்றப்பட்டு அதிமுக காரர் வேட்பாளராக ஆக்கப்பட்டது தெரியல. பிற்பாடு கிளம்பி போயிருக்கார் மாவட்ட செயலாளர். ஆமா, அவர்கிட்ட வந்து நீங்க எவ்வளோ செலவு பண்ணுவீங்க கேட்டிருக்காங்க தொகுதிக்கு. தொகுதியில ஒன்றியமா தொகுதிக்கு எவ்வளோ செலவு பண்ணுன்னு கேட்கும்போது, நான் ஒரு ஒன்றியத்துக்கு 1,50,000 ரூபா செலவு பண்ணுவேன், என்னால் அவ்வளோதான் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உடனே இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இதை விட நல்லா செலவு பண்ணுறது ஒருத்தர் இருக்கிறார். அவர் யாருன்னா, அவர் நம்ம கட்சியில் இல்லை, அதிமுகவில் இருக்கிறார். அவரு வந்து நம்ம வேட்பாளராக நிறுத்த போகிறோம், நிறுத்த போறோம், அதான் முடிவாயிடுச்சு. ஆமாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறாங்க. கடைசியில் அவர் வந்து போராடி பார்த்துட்டு குமரவேல் இண்டிபெண்டா சுயேட்சை வேட்பாளராக குமரவேல் நிற்கிறார். அப்போ இவர் வந்து தாவேகா வேட்பாளராக இளையராஜா நிற்கிறார். அப்போ இதில் பல பேர் பல கேள்விகளை எழுப்புறாங்க. இளையராஜாவுக்கு அப்போ பி ஃபார்மில் கையெழுத்து போட்டது யார் அப்படிங்கிற பல கேள்வியெல்லாம் எழுப்புறாங்க இந்த விஷயத்தில். ஸோ இந்த மொத்த நிகழ்ச்சியும் வந்து வீடியோக்களாக பாலிமரில் இருக்குது, பல செய்தி இதெல்லாம் இருக்குது. நான் பாலிமர் வீடியோவை தான் முழுசா பார்த்தேன். ஸோ அப்போ அது மட்டும் இல்லாம முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா கேண்டிடேட் டிக்ளேர் பண்ணார் இல்லையா விஜய், அது டிக்ளேர் பண்ணதுல இவர் பேர் தான் இருக்கு. டிவிகே வெப்சைட்ல குமரவேல் பேர் தான் இருக்கு. இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கு. கேண்டிடேட்டா அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணதில்லை, இளையராஜா பேர் இல்ல. அப்ப நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, முதல்ல இளையராஜா எப்படி உள்ள வந்தாரு அப்படிங்கறதான் கேள்வி. அவர் எப்படி ஊத்தங்கரைக்கு எம்எல்ஏ ஆனார் அப்படிங்கறதா முதல்ல, அதுக்கு நீங்க விளக்கம் கொடுங்க. விஜய்க்கே தெரியாமல் வேட்பாளர் மாற்றப்பட்டாரா அப்படின்னு கூட கேள்விகள் எழுப்புறாங்க. அதான் உண்மையான கேள்வி. அதைத்தான் எழுப்பணும். விஜய்க்கே தெரியாமல் ஊத்தங்கரை எம்எல்ஏவாக இளையராஜா, இன்னைக்கு தான் விஜய்க்கே தெரிஞ்சிருக்கும். எப்போ நேற்றுக்கு தான் ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா. அது எப்படி நாம வேற ஆளை தான் நிக்க வச்சோம். இல்ல அதெல்லாம் மாத்திட்டாங்க, இவர் ஜெயிச்சிட்டாரு. அது வேற போட்டோ எடுத்ததெல்லாம் சும்மாதானா ஸோ அந்த மாதிரி ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. இப்போ அந்த எந்த எம்எல்ஏ அதிமுகவிலிருந்து மாவட்ட பொறுப்பிலிருந்து சடனாக தாவேகா எம்எல்ஏ கேண்டிடேட்டாக எந்த அறிவிப்பும் இல்லாமல் திடீரென மாற்றப்பட்டாரோ, அவர் மாற்றுறதுக்கான அஃபீஷியலான அறிவிப்பு கூட வெளியாகலை. இன்னொரு விஷயத்தை சேர்த்துக்கணும் வேக்கு, அவர் அதிமுக காரராக இருக்கலாம், தாவேகாவில் மெம்பரே கிடையாது. அதான் அவர் அதிமுகவில் சீட்டு கேட்டு போராடுறாரு. ஆமாம், அதிமுகவில் அவர் வந்து நாமினேஷனுக்காக அவங்க கட்சியில் கேட்டிருக்காரு, தரல சீட்டு தரல. உடனே வித்தின் 2-3 டேஸ்ல அவர் வந்து தாவேக்காவுக்கு போயிட்டார். தாவேக்காவில் மெம்பராகவே இல்லாத ஒருத்தர், தாவேக்கா கட்சி அட்டை உறுப்பினர் அட்டையே இல்லாத ஒருத்தர் தான் இளையராஜா. அவர் எப்படி நின்று ஜெயிச்சாருங்கிறதா கேள்வி அன்னைக்கு. அப்போ இவர் தான் இன்னைக்கு வந்து எண்ணெய் விலை பேசி திமுகவினர் இழுக்க பார்த்தார்கள் அப்படிங்கிற. விலையே பேச வேண்டியது இல்லையே, உங்களை தான் வேலையே பேச வேண்டியது இல்லையே, வான்னு கூப்பிட்டா வந்துருக்கீங்களே எங்க வேணாலும், அப்படித்தானே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன கொள்கை கோட்பாடு இருக்கு? இப்போ உறுதியாயிட்டாருன்னு வச்சுக்கீங்களேன், உறுதியாக இருக்கிறார். அவர் தான் இப்போ வந்து புகார் கொடுத்திருக்கிறார் இந்த வழக்குல. ஸோ அந்த புகாரின் பேரில் தான் இன்னைக்கு செந்தில் பாலாஜி வரை இதில் வந்து லிங்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வாட்ஸ்அப் காலுங்கிறது அதில் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறதெல்லாம் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ட் ஆகிருக்கும். ஸோ வாட்ஸ்அப் காலில் வந்து அது கால் ஆதாரங்கள்லாம் வச்சுருக்கிறாங்களான்னு நமக்கு தெரியல. அது கொடுத்த வரைக்கும் அதில் வாட்ஸ்அப் காலில் பேசினாங்கிற தகவல் மட்டும்தான் இருக்குது. இதில் ஐடிபிஎஸ் திருநாவுக்கரசு, ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசை கைது பண்ண விதமே பல கேள்விகளுக்குரியது. ஆமாம், இது சம்மந்தமாக என்ஆர் இளங்கோ கூட பேட்டி கொடுத்துருக்காரு, டிஎம்கே வழக்கறிஞர் அணி தலைவர். அவர் வந்து என்ன வழக்குக்காக கைது பண்ணுறாங்கிற விஷயத்தையே அந்த சம்மந்தப்பட்ட நபர்களுக்கே சொல்லாமலே கைது பண்ணியிருக்கிறாங்க. ஈடியோட ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஏஜென்சியாக இருக்காங்க. அடிப்படையில் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் லஞ்சம் கொடுக்க முயற்சித்த வழக்கு, சரிங்களா? லஞ்சம் கொடுத்து அதை ப்ரூவ் பண்ணிலாம் மாட்டல, கொடுக்கவே இல்லை, கிரைமே நடக்கலை. கிரைம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க, ப்ரிவென்டிவ் அரெஸ்ட். ஸோ லஞ்சம் கொடுக்க முயற்சித்த வழக்கு. அப்போ வந்து இது வந்து அடிப்படையில் லஞ்சம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கணும், விஜிலன்ஸ். ஆமாம், இங்கே ஆனால் வேற வந்து இங்கே உள்ளுக்குள்ளே வேற ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த வழக்கை வந்து பதிவு பண்ணுறாங்க, கைதுகள்லாம் நடக்குது. ரெண்டாவது விஜிலன்ஸ் இதை விசாரிச்சா இவ்வளோ சீக்கிரம் எஃப்ஐஆர் போட முடியாது. ஆமாம், அப்போ இவங்க அடுத்து லிங்க் பண்ணுறாங்க. இப்போ வேற எந்த ஏஜென்சி இதை விசாரிச்சா உடனே எஃப்ஐஆர் போட முடியும் அப்படின்னு தெரிஞ்சுதான் வேற ஒரு ஏஜென்சி வச்சு இதை எஃப்ஐஆர் போட வைக்கிறாங்க. குறிப்பாக சென்னையில் திருவல்லிக்கேணின்னு நினைக்கிறேன், அந்த சுற்றுவட்டாரத்துக்குள்ள இது நடந்த மாதிரி தான். அதே மாதிரி ஒரு எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசினார்கள், லஞ்சம் கொடுக்க முயற்சித்தார்கள் அப்படிங்கிற ஒரு வழக்கை, ஒரு புகாரை வச்சுக்கிட்டு ஆட்சியை கவிழ்க்க சதி அப்படின்ற ஒரு நரேஷன்லாம் செட் பண்ண முடியாது. ஆமாம், ஆனால் அது இங்கே நடக்குது.
உங்ககிட்ட இங்க ஆதாரம் இருக்கிறது எத்தனை பேர்கிட்ட? ஆதாரம் கிடையாது. புகார் கொடுத்தது ஒருத்தர் தான். ஆமா. நீங்க வந்து அதை வச்சுக்கிட்டு 10 பேர்கிட்ட பேச முடிஞ்சாங்க. ஆதாரம் இல்லாமல், சட்டப்பூர்வமாக புகார் இல்லாமல், ஆதாரம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. திமுக எம்எல்ஏ கூட ஒருத்தர் வந்து குடுக்கலாம். அது இன்னுமே கொஞ்சம் நம்பிக்கைக்குரியதா இருக்கும். எப்படின்னா, அவர் வந்து போயிட்டு சென்ட்ரல் பிரான்ச்சுக்கு வந்து அவர் வந்து கோர்ட்லயே வழக்கு போடலாம். என்ன விலை பேசி கூப்பிடுறாங்க. கூப்பிடுறாங்க. அது லாஜிக்காவும் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எம்எல்ஏ ஏன்னா பத்தல. உங்களுக்கு தான் பற்றாக்குறையா இருக்கு ஆமா. எம்எல்ஏ. ஆனா ஆதாரம் வேணும்ல. யார் வேணா சொல்லலாம். எனக்கு வந்து என்ன கூப்பிட்டாங்க. என்ன மாதிரியே இன்னும் 50 பேரை கூப்பிட்டாரு. என் கட்சியில இருக்க எல்லாரையும் உடைச்சிட்டு வாங்க. உனக்கு 100 கோடி தரேன்னு சொன்னாரு. 1000 கோடி தரேன்னு சொன்னாருன்னு சொல்லலாம். ஆனா ஆதாரம் வேணும். அதனால ஒரு எம்எல்ஏ தான் புகார் கொடுத்திருக்கிறாரு. அதை வச்சு ஆட்சியை கவிழ்க்க சதின்னு நரேட்டிவ் செட் பண்றதெல்லாம் வந்து அதெல்லாம் ஓவரா இருக்குது. அதாவது சபாநாயகர் மீதான தீர்மானம் கொண்டு வந்தா அதுக்கு எதிராக வாக்களிங்கன்னு சொன்னதா கேட்குறேன். அப்போ ஒரு கட்சியினுடைய தலைவரினுடைய கொறடா உத்தரவின்படி தான் அந்த எம்எல்ஏக்கள் செயல்பட முடியும். அப்போ அந்த எம்எல்ஏ வந்து வாக்களிச்சாரு அப்படின்னா, அந்த கட்சி கொறடா உத்தரவுக்கு எதிராக வாக்களிச்சாருன்னா அவர் எம்எல்ஏ பதவி போயிடும். ஆமா. அப்போ அதுக்கு மேல அவர் எங்க ஆட்சியை கலைக்கிறது? 2வது சபாநாயகரை வீழ்த்துவதனூடாக எப்படி ஆட்சி அதிகாரத்தை கலைக்க முடியும்? லாஜிக்கே இல்லையே. டிஎம்கே நினைச்சிருந்தா சபாநாயகர் வேட்பாளருக்கே போட்டியா இன்னொரு வேட்பாளர் நிறுத்தி அவங்க இந்த மாதிரி எல்லாம் செலவு பண்ணி ஆட்களை இழுக்க முடியும்னா அப்பவே சபாநாயகரா ஜேசிடி பிரபாகரை வர வைக்காம திமுக ஆள சபாநாயகரா உட்கார வச்சிருக்க முடியும். முடியும். லீகலாவே பண்ணியிருக்க முடியாது. இவ்வளோ உட்காந்துட்டு பின்னடி வேலையெல்லாம் சபாநாயகரை வெளியனுப்புறதுக்காக இப்படி ஒரு பின்னடி வேலையெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சபாநாயகர் தேர்தலே அவங்க வந்து வேட்பாளரையே நிறுத்தாமல் தவிர்த்தாங்க. ஆமா. அவங்க நினைச்சிருந்தா டிஎம்கே ஏடிஎம்கே எல்லா கேண்டிடேட்டையும் சேர்த்து அப்புறம் கூட்டணி கட்சியாக இருக்கிறவங்க கிட்டலாம் பேசி அப்போல்லாம் வந்து இவங்க கூட்டணியில் தாவேக்கா கூட்டணியில் சேரல, ஆதரவு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க அந்த டைமில். அவங்க அமைச்சராகவும் ஆகல. அப்போ அந்த டைமில் இவங்க எல்லாரையும் சேர்த்து நீங்களாம் வாக்களிங்க, இவர் தான் சபாநாயகர், இன்னும் சட்டமன்றம் நல்லா நடுநிலையாகவே இருக்கும், எதிர்க்கட்சியை சேர்ந்த ஒருத்தர் சபாநாயகராக இருந்தால் சபாநாயகர் தேர்வில் எங்கள் வேட்பாளருக்கு ஆதரிங்கன்னு கேம்பெயின் பண்ணி சபாநாயகராக திமுக வேட்பாளரை உட்கார வச்சிருக்க முடியுமா திமுக எம்எல்ஏவை? அதையே பண்ணலை. அப்போ சபாநாயகரை இப்போ வீழ்த்த முயற்சி பண்ணுறாங்கிறதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து பல டவுட்ஸை வந்து இந்த வழக்கில் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதில் குறிப்பாக வந்து கரூருக்கு விஜய் போகிறார் 10ஆம் தேதி ஜூலை 10. அப்போ இதில் என்ன சந்தேகம், முக்கியமாக ஊடகங்களில் கூட சில இதிலெல்லாம் செய்திகள் வந்திருக்கு. ஜூலை 10ஆம் தேதி கரூருக்கு போவதற்கு முன்பாக அந்த இடத்தில் செந்தில் பாலாஜி இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இது எப்படி ஒரு நரேஷன் செட் ஆகுது அப்படின்னா, கரூர் விவகாரத்தில் செந்தில் பாலாஜி தான் தொடர்புடையவர். விஜய் கரூருக்கு வரும்போது செந்தில் பாலாஜி சிறைக்கு போயிருக்கணும். விஜய் அங்கே வந்து தவறு செய்தவர்களை, சதி செய்தவர்களை நாங்கள் சதி செய்தவங்க இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னு பாருங்க, ஜெயிலில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேஷன் செட் பண்ணி அந்த கரூர் சம்பவத்துக்கான பழியை திமுகவின் மேலே போட்டு செந்தில் பாலாஜி மேலே ஆதவ அர்ஜுனா முன்னாடி இருந்தே செஞ்சிட்டு இருக்காரு. ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி இருந்தே அதுக்கான நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. அப்போது ஒன்று செந்தில் பாலாஜி அங்கே இருக்கக்கூடாது, இல்லையா குறைந்தபட்சம் அவருடைய தம்பியையாவது உள்ளே பிடிச்சி போட்டு இந்த வழக்கில் குற்றவாளிகளை நான் தண்டித்து விட்டு இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு காட்டுறதுக்கு முதல்வர் முயற்சிக்கிறார், அந்த எண்ணத்தில் இருக்கிறார்னு சில பத்திரிகைகளில் செய்திகள்லாம் வருது. ஸோ இப்படி பல விஷயங்களை வந்து கோர்த்து இந்த விஷயத்தை நம்ம அணுக வேண்டியிருக்கு. இல்லை, எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குது. இப்போ வந்து விஜய் அவர்களுக்கு அதில் ஒரு நோக்கம் இருக்கலாம், திரு ஆதவர்ஜனாவுக்கு ஒரு நோக்கம் இருக்கலாம். ஆனால் திரு சண்முகம் அவர்களுக்கு என்ன நோக்கம்னு எனக்கு தெரியல. கம்யூனிஸ்ட் சிபிஎம் சண்முகம் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசும்போது திமுகனால ஆட்சி அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியலை, அதனால தான் இது போன்ற சதிகள்லாம் செய்கிறாங்க, அதைத்தான் ஸ்டாலின் வந்து நாங்கள் பேசினதுனுடைய ஒரு விளைவாக பார்க்குறோம். அவர் 6 மாதத்தில் வந்து ஆட்சி கலைச்சுன்னு சொல்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது இந்த குதிரை பேரம் தான். அதாவது இப்படி எல்லாம் வேலையை சதி செய்கிறாங்க அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பேசுறது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா அவருக்கு தெரியாதா ஒரு சபாநாயகரை வீழ்த்துவதனூடாக அங்கே என்ன நடந்துட போகுது அப்படிங்கிறது அவருக்கு தெரியாதா? 2வது இந்த வலை அப்படிங்கிறது, அதாவது கரூர் சம்பவத்தை மையமாக வச்சு இங்கே என்னென்ன கைதுகள் நடந்துகிட்டு இருக்கு, ஏன் செந்தில் பாலாஜி குறிவைக்கப்படுறாரு, ஆரம்பத்தில் இருந்தே பாட்டிலுக்கு 10 ரூபாய்னு துவங்கி மின்வாரிய சிக்கல்கள் துவங்கி இன்னைக்கு வந்து எம்எல்ஏக்கு லஞ்சம் கொடுக்குறாருன்னு சொல்லி தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு சில நோக்கங்கள் இருக்கு அப்படிங்கிறது. கரூர் விவகாரத்தில் ஆதவ அர்ஜுனா பேசுறது பொய்ன்னு சண்முகத்துக்கு தெரியாதா? தெரியாதா? அதெல்லாம் அவர் பேசுறது இல்லை வெளிப்படையா. ஆனா வந்து இங்க 10 எம்எல்ஏக்கள் மேல டார்கெட் பண்ணி அதிமுகல இருந்து ஒவ்வொருத்தவங்களா எடுக்கிறாங்க.
இதுல வைகோ எங்க எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணிட்டு வர சொன்னாரு விஜய்னு வெளிப்படையா சொல்றாரு. 2 இடத்துல சொல்றாரு வைகோ. ஆனா வந்து அது அவங்க உட்கட்சி பிரச்சனைங்கிற மாதிரி கடந்து போறாரு. இல்ல அத இன்னைக்கு என்ன சொல்றாரு சண்முகம் பொதுவா அப்படின்னா, சொல்றாரு, நாங்க கண்டிச்சோம், அது தவறுதான். ஆனா அவங்க வராங்கன்னா என்ன பண்ண முடியும்? அது போன வாரம். இந்த வாரம் ஒரு நேத்துக்கு பேட்டியில என்ன சொல்றாரு அப்படின்னா, வழக்கமா தேர்தல் முடிஞ்ச உடனேயே ஆளுங்கட்சியை நோக்கி போறது இயல்பானது தானே. அப்ப குதிரை பேர அப்படிங்கிறது இயல்பானது தானே அப்படின்னு சண்முகம் சொல்றாரு. நார்மலைஸ் பண்றாரு. இது பாஜகவுக்கும் பொருந்தும் அப்படின்னு திரு சண்முகம் அவர்களுக்கு தெரியுமா? பாஜக இப்படி செஞ்சாலும் நீங்க ஏத்துக்குவீங்களா? பாஜக இப்படி செய்யும், இப்படி செஞ்சுட்டு இருக்கு மகாராஷ்டிரால செய்து. விழுந்து எதிர்க்கிறீங்களே பாஜக செய்யும் போது. பாஜக குதிரை பேரத்தில் ஈடுபட்டால் உடனே எதிர்க்கிறீங்க. ஆனா தாவேகா செய்யும் போது அதை திமுக மேல பழி போடுறீங்க. இதை ஏன் நீங்க செய்யறீங்க? உங்க மேல ஒரு பெரிய மரியாதை இருக்கு, மக்கள் போராட்டத்துக்காக நின்றுருக்கீங்க, இன்னைக்கு வரைக்கும் உழைக்கும் மக்களுக்காக. ஆபத்து இருக்கு, அது அதை புரிஞ்சுக்கிட்டாரா இல்லையான்னு தெரியல. என்ன ஆபத்துனா, நீங்க இங்க நார்மலைஸ் பண்றதன் ஊடாக பாஜக பண்ற எல்லாத்தையும் சேர்த்து நார்மலைஸ் பண்றீங்க. ஆமா, பாஜக பண்றது நாளைக்கு பாசிசம்னு மக்கள் முன்னாடி எப்படி போய் நின்னு பேசுவீங்க? இல்ல அதுதான் பாயாசம். மக்கள் கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா? அதான் வேக்கு. நீங்க இங்க ஒரு கட்சியே உடைக்கப்படுது, ஒரு கட்சியே திருடப்படுது. இதை உட்காந்து பார்த்துக்கிட்டு அவங்க ஆளுங்கட்சிங்கிறதுனால தானாக வருகிறார்கள்னு நீங்க சொல்றீங்கன்னா, இது ஏன் பாஜகவுக்கு பொருந்தாதுன்னு மக்கள் உங்களை நோக்கி கேட்பாங்களா மாட்டாங்களா? நாளைக்கு எப்படி பாஜக எதிர்ப்பா மக்கள்கிட்ட போய் பேசுவீங்க? எப்படி எம்எல்ஏக்களை திருடுதுன்னு சொல்லுவீங்க? எப்படி பிஜேபி வாஷிங் மிஷின் சொல்லுவீங்க? எப்படி இதெல்லாம் பேசுவீங்க? ஒரு விஜய்க்காக நீங்க இந்த ஒரு இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய ஒரு பாசிச அரசியலை விஜயினுடைய ஆதரவுக்காக நீங்க நீர்த்து போக வைக்கக்கூடிய ஆபத்தான வேலையை சண்முகம் செய்து கொண்டிருக்கீங்கிறத உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல நமக்கு. இல்ல, மம்தா பானர்ஜியினுடைய கட்சி சுக்குநூறா உடைக்கப்பட்டுச்சு. அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க பாஜக தான். சிபிஎம்ல இருந்து வந்த ஒருத்தர் ரொம்ப ரீசெண்டா 2018 சிபிஎம்ல இருந்து வந்த ஒருத்தர் திரிணாமுல் காங்கிரஸ்ல சேர்ந்து மொத்த கட்சியும் உடைச்சு கூட்டு போய் பாஜகவுக்கு ஆதரவா போயிட்டாரு. வெஸ்ட் பெங்காலினுடைய சிபிஎம்லேருந்து வந்த ஒரு எம்எல்ஏவுடைய லட்சணம் இப்படி தான் இருக்குது. அது நினைக்குமா நமக்கு வருத்தமாக இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன், மகாராஷ்டிராவில் இன்றைக்கி வந்து உத்தவ அணியை பிரித்து உடைச்சிட்டு போயிட்டாங்க. இருந்த 2 பேரையும் தூக்கி 3 பேரையும் தூக்கிட்டு போகிறாங்க. இதெல்லாம் நீங்கள் நேஷனல் லெவலில் கண்டிச்சுக்கிட்டு விஜய் செய்யும்போது இது இயல்பு தானே அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்தில் போய் முடியும்னா, நாளைக்கு தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணும்போது விஜய் கட்சியை 2ஆ உடைக்கும், அதுலேருந்து ஒரு குழுவை தூக்கும். அன்னைக்கும் திரு பே சண்முகம் இங்கே உட்கார்ந்துக்கிட்டு ஆளுங்கட்சியை நோக்கி போறது இயல்பு தானே அப்படின்னு இவர் சொல்லுவாரு. இன்னொன்னு இவர் பண்றது விஜய்க்கே ஆபத்து தான் அப்படிங்கிறத அவர் உணர்ந்திருக்கிறாரா இல்லைன்னு தெரியல. அதுல என்ன பெரிய சிக்கல் இருக்குன்னா, இதுல வந்து எல்லா இடத்திலும் வந்து எம்எல்ஏக்களை திருடுவதில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய பாஜக இப்போ வந்து டெட் சைலன்ஸ்ல இருக்கு தமிழ்நாட்டில். ஒரு வார்த்தை ஒரு வாய் திறக்கவே இல்லை எங்கேயுமே. இப்போ ஒருவேளை ஒரு இதுக்காக யோசிச்சு பாருங்க, அப்படி ஒரு திட்டம் போடக்கூடிய கட்சி தான் அது. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி பாஜக இருந்துக்கிட்டு அவங்க பண்ணுறதெல்லாம் பண்ணட்டும், நீங்கள் வெயிட் பண்ணுங்க, அமைதியாக இருங்க. ஏன்னா எடப்பாடியுமே இதுக்கு எதிராக பெருசாலாம் பொங்கலை இப்போ வரைக்கும். ஆட எடுத்து பார்க்குறாங்க. அவங்க ஆடட்டும், நீங்கள் வெயிட் பண்ணுங்க, எத்தனை பேரை வேணா தூக்கட்டும், நம்ம ஒரு நாள் மொத்தமாக பிடிக்கலான்னு சொல்லிட்டு வாண்டடாக அதிமுக எம்எல்ஏக்களை உள்ளே அனுப்பி அதில் 1-2 பேரை அவங்கள நாளைக்கு இளையராஜா மாதிரி விஜய் மீது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு இடியை இறக்கி விஜயை தூக்கலாம் அப்படின்னு பாஜக ஒரு பிளான் பண்ணியிருந்தா என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கு சண்முகம் முகத்தை எங்க போய் வச்சுப்பீங்க? இந்த பர்டிகுலர் குற்றச்சாட்டுக்காக, அதாவது எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஒரு கட்சியை உடைச்ச விவகாரத்திற்காக விஜய் கைது செய்யப்பட்டால் அது இயல்பு தானே அப்படின்னு நாளைக்கு சண்முகம் சொல்வாரா? அது ஒரு கேள்வி இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. கம்யூனிஸ்டுகளோ விசிகாவோ இல்ல ஐயுஎம்ஓ எதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா, பாஜக உள்ள வந்துடக்கூடாது, ஆர்எஸ்எஸ் வந்துடக்கூடாது, பாசிசம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஆதரவு கொடுத்தாங்க. ஆனா கடந்த ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட 40-45 நாள் 2 மாசத்துக்குள்ள திருப்பரங்குன்றம் விவகாரத்துல ரொம்ப தீவிரமாக மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள், ஏஎஸ்ஐ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு போவதற்காக அங்கு நில அளவை நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஸ்டேட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு, அதே சமயத்துல ஏஎஸ்ஐயும் இருக்கு. இதை எதிர்த்து போராட வேண்டிய பொறுப்பு, கோர்ட்ல போய் நிற்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா தாவேக அரசுக்கு இருக்கு. சைலண்டா உட்கார்ந்துருக்கு. 2வது குர்பானி கொடுக்குற விஷயம், மாட்டை வெட்டக்கூடிய விஷயத்த நீங்க வந்து குறிப்பிட்ட ஸ்லாட்டர் ஹவுஸ்ல தான் பண்ணணும்னு சொன்னப்ப, இதுல என்ன பண்ணிருக்கணும்? ஆளுங்கட்சியாக கோர்ட்ல ஃபைட் பண்ணிருக்கணும். அந்த தீர்ப்புக்கு எதிராக நடந்திருக்கணும். 2வது அந்த தீர்ப்பு நீங்க மதிக்காம கூட போயிருந்திருக்கணும். காலங்காலமா இருக்கக்கூடிய விஷயம். ஒரு கோர்ட் உத்தரவுக்காகலாம் முடியாது. நாங்க மேல்முறையீடு போறோம்னு போயிருக்கலாம். ஆனா அப்ப இதை நடைமுறைப்படுத்திட்டு இப்ப இவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. நாங்க மேல்முறையீடுக்கு போறோம். நீங்க அப்ப நடைமுறைப்படுத்தி இருக்கோம்னு கோர்ட்டுக்கு நீங்க உத்தரவாதம் கொடுத்தீங்க. 2வது
இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ஆக்டை கொண்டு வந்து சிறுபான்மையின மக்களையும் குறிப்பாக கிறிஸ்தவ நிறுவனங்களா இருக்கட்டும், கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள், கிறிஸ்தவ மருத்துவமனைகள், அது மட்டும் இல்லாம குழந்தைகள் காப்பகம், பெரியவர்கள் காப்பகம் சொல்லிட்டு கிறிஸ்தவ அமைப்புகள் நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்தியா முழுக்க ரயில்வேஸ்ல வேலை செய்யற மாதிரி, பொதுத்துறை நிறுவனங்களை வேலை செய்யற மாதிரி லட்சக்கணக்கான சிறுபான்மையின மக்கள் வேலை செய்யக்கூடிய இந்த பொதுத்துறை நிறுவனங்களை மொத்தமா அந்த என்ஜிஓக்களை மொத்தமா காலி பண்ற சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை குறித்து எதிர்த்தே பேசல. அதே போல 100 நாள் வேலை திட்டத்தை மாத்தி அடிப்படையாக இங்க வாழக்கூடிய பெரும்பாலான ஒடுக்கப்பட்ட தலித் சமூகத்தை சார்ந்த, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு வாழ்வாதாரமா இருக்கக்கூடிய 100 நாள் வேலை திட்டத்தை மிக மோசமா டைலூட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதை நோட்டிஃபை பண்ணி அதை நடைமுறைப்படுத்துறதுன்னு சொல்லிட்டாங்க இவங்க. இது மாதிரி ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. முக்கியமா அதை விட முக்கியமா வந்து முஸ்லீமாக மாறியவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. கலைஞர் கொண்டு வந்த இடஒதுக்கீடு அது. கலைஞர் கொண்டு வந்த இடஒதுக்கீடு அதனூடாக முஸ்லிம் மக்களுடைய வாழ்க்கை பத்திரப்படுத்தி பாதுகாக்கப்பட்டு உரிமைகள் பாதுகாக்கப்பட்டு இருக்கு. அதை வந்து காலி பண்றாங்க யாரு? இன்னைக்கு இருக்கக்கூடிய கோர்ட்ல வாதாடாமல், சரியாக வாதாடாமல் நாங்க என்னங்க பண்ண முடியும்? நாங்க உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டு போயிருக்குங்க. நாங்க என்னங்க பண்ண முடியும்? உச்சநீதிமன்றம் அதுக்கு உங்களை தேர்வு செய்யல. அதுக்கு விஜய் தேர்வு செய்யல. சிறுபான்மையின மக்களோ, கிறிஸ்தவர்களோ, இஸ்லாமியர்களோ ஓட்டு போட்டது நான் டெல்லிக்கு லெட்டர் எழுதுறதுக்காக போட்டேன். நீங்க கோர்ட்ல என்ன ஃபைட் பண்ணீங்க? இதுல முக்கியமான விஷயம், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் பெரும்பாலும் RSS பாஜக ஆதரவாளர்களைத்தான் இந்த தாவேக அரசை நியமித்திருக்கிறது என்று ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. அது உண்மையா இருக்குமோன்னு சந்தேகம் இருக்கு. ஏன்னா நீங்க திருப்பரங்குன்ற விவகாரத்துல இருந்து மாட வெட்டுற விவகாரத்துல இருந்து இன்னைக்கு ரிசர்வேஷன் விவகாரத்து வரைக்கும் நீங்க கோர்ட்ல வாயை மூடிட்டு அமைதியா உட்காந்துருக்கீங்க. நீதிமன்றம் தமிழ்நாட்டுல ஒரு காலத்துல சொல்லிச்சுப்பா, யாருக்கும் ரிசர்வேஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு. உச்ச நீதிமன்றத்துக்கு போகட்டும் அப்படின்னு பெரியார் சும்மா உட்காந்துருக்கல, களத்துல இறங்கி போராடினார். ஹிந்தி கட்டாயம்னு சொன்னாங்க, நீதிமன்றம் சொல்லுன்னு உட்கார்ந்துருக்கல, இறங்கி போராடினாங்க. இங்க ஸ்டெர்லைட்டையும் இங்க வந்து மீத்தேனையும் கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. கோர்ட்டுக்கு போகணும் மக்கள் உட்கார்ந்துருக்கல, இறங்கி போராடினாங்க. அதுதான் இங்க முக்கியம். நான் என்ன கேட்கிறேன், விஜய் அரசு இப்படி பண்ணிட்டு இருக்கு, சைலண்டா இந்துத்துவாவுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திரு சண்முகம், அது மட்டும் இல்லாம விசிகா தலைவர், IUML தலைவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இந்த கேள்வி இல்ல. சோ அப்ப இதுல 2 விஷயம் நடக்குது இருக்கு. சைலண்டா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த லீகல் பேரியர்ஸ் இருக்குல்ல, இந்த பாசிஸ்ட், இந்த பிஜேபி இதை எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணி ஃப்ரீ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டு இளைஞர்களை 5 வருஷம் 10 வருஷத்துக்கு விஜய் முகத்தை காமிச்சு ஏபொலிட்டிக்கலா மாத்துறது, அரசியலற்ற ஒரு தலைமுறையை உருவாக்கினா பாஜக ஈஸியா வந்து உட்கார்ந்துரும். இன்னைக்கு பாசிசத்தை உள்ள விட மாட்டோம், பாஜக உள்ள விட மாட்டோம், கவர்னர் ஆட்சியை தடுக்கிறோம்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த சண்முகம் அவர்களா இருக்கட்டும், திருமா அவர்களா இருக்கட்டும், இல்ல IUML இருக்கட்டும், இவங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். 10 வருஷம் கழிச்சு பாஜக வர்றதுக்கான வேலையை இன்னைக்கு தாவேகா செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை நீங்க வேடிக்கை பாக்குறீங்களான்னு ஒரு கேள்வி வருது. கரெக்ட். இப்போ நம்ம பேக் டு இளையராஜாவுக்கு வந்தோம்னு வச்சுங்களேன், அதில் வந்து அந்த எஃப்ஐஆரில் இருக்கக்கூடிய ஒரு லைனை நம்ம எடுத்தோம்னா, அந்த எதிர்கட்சி ஆளு, அவங்களுக்கு சென்ட்ரலையும் பவர் இல்லை, ஸ்டேட்லேயும் பவர் இல்லை, ஆனால் ஆளுங்கட்சி MLA இவரை வந்து உன் குடும்பத்தையே இல்லாமல் பண்ணுறோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட முடியும் அப்படின்னு ஒரு எஃப்ஐஆர் எழுதப்படுது. அப்படின்னா அந்த டயலாக் எனக்கு படிக்கும்போது அது ஒருவேளை நம்ம CM சாரோடைய அடுத்த படத்துடைய டயலாக் ரைட்டர் எழுதினாரா, இல்லை உண்மையிலேயே போலீஸ் தான் எழுதுனாங்களாங்கிற சந்தேகம்லாம் வருது. அந்த அறிக்கையில ரொம்ப தெளிவா பாத்தீங்க அப்படின்னா, அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்ட மாதிரி எழுதியிருப்பாங்க. ஒன்று சென்ட்ரலில் பவர் இருக்கணும், இல்லை ஸ்டேட்டில் பவர் இருக்கணும். எந்த பவருமே இல்லாத MLA ஆளுங்கட்சி MLA மிரட்டிட்டு இருக்க முடியுமா? எப்படி இருக்க முடியும்? இப்போ இப்படியெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் எழுதப்பட்டது அப்படிங்கிறதும், IPDS திருநாவுக்கரசு வந்து இரவோடு இரவாக கைது செய்யப்பட்டு அவர் எங்கே இருக்கிறாருன்னே சரியா சொல்லாமல் அவங்க மனைவி அடுத்த நாள் போய் யாரோ என் ஹஸ்பண்டை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்ததும், இதெல்லாமே அந்த வாக்குமூலம் நாங்கள் வாங்கிட்டோன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த வாக்குமூலத்தின் தன்மையிலேயே பல சந்தேகங்களை எழுப்பக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த வழக்கு அப்படிங்கிறது விஜயினுடைய கரூர் பயணத்துக்காக திட்டமிடப்படுதா, அல்லது குதிரை பேரத்துக்காக மாற்றி அவங்க பண்ணலை, திமுக தான் பண்ணுது குதிரை பேரம் அப்படின்னு ஒரு பிராண்ட் பண்ணி மக்கள்கிட்ட ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்காக திட்டமிடுறாங்களா, அல்லது பல விஷயங்களை தெரியாம வேற ஒரு மாஸ்டர் பிளான் பின்னாடி வச்சிருக்கிறாங்களா அப்படின்லாம் பல கேள்விகள் இதை மையப்படுத்தி எழுந்திருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்ன நடக்குது அப்படின்னு அடுத்தடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம்.